ஹலோ ஆல், இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் ஒரு கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டுக்கு தாங்க நாங்கள் போக போகிறோம். இது வந்து நாங்கள் இருக்கிற பரமட்டா ஏரியாவில் இருக்க ஒரு பார்க்லேயே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பார்க் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப பெரிய பார்க்குங்க. உள்ளே வந்து இங்கே தான் வந்து செர்ரி பிளாசம் ஃபெஸ்டிவல்லாம் கூட நடந்துச்சு. இந்த பேர்டு பார்த்திங்களா, இந்த பேர்டு வந்து இங்கே வந்து காக்கா மாதிரி, நம்ம ஊரில் எப்படி காக்கா நிறைய இடத்துல பார்க்க முடியுமோ அதே மாதிரி இந்த பேர்டை இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து ஒரு ஓப்பன் கிரவுண்டில் ஒரு ஸ்டேஜ் போட்டு சீட்டிங்லாம் எதுவும் இல்லைங்க. இது வந்து ஒரு பார்க்குள்ளே ஒரு ஹில் மாதிரியான ஏரியா. ஸோ அங்கே கீழே உட்காந்து தான் எல்லாருமே அங்கே பார்க்கணும். அண்ட் அங்கே நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து இதில் சீஸ் பிரெட்சல்ஸ், அப்புறம் சிக்கன் நக்கெட்ஸ் அண்ட் சிப்ஸு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருந்தோம். அதே மாதிரி அங்கே இந்த லிண்ட்டோட வந்து துபாய் ஸ்டைல் சாக்லேட் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்கங்க. நாங்கள் அர்லியாக போனதால் நான் ஒரு 2, என் ஹஸ்பண்ட் ஒரு 1ன்னு வாங்கிட்டு வந்துட்டோம். அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் வந்து கிட்ஸை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி நிறையா ஷோஸு, அப்புறம் பாட்டு பாடினாங்க. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணாங்க. இது பாருங்களேன், ஃபுல்லாக எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டிலருந்தே வந்து மேட்டு, சேரு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து போட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து அங்கே இருக்க ஃபுட் ஸ்டால்ஸில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வியூவில் தாங்க இருந்துச்சு. இந்த மாதிரி தான் செட்டப்பு. அங்கேயுமே பார்த்திங்கன்னா நீட்டாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அங்கங்கே டஸ்ட்பின் வச்சுருந்தாங்க போகிறதுக்கான வே. அப்புறம் அங்கங்கே வந்து நம்மளை கைட் பண்ணுறதுக்கு பீப்புளை நிறுத்தி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்களா, கிட்ஸ் வந்து முன்னாடி ஸ்டேஜில் கூப்பிட்டு முன்னாடி நிற்க வச்சு அவங்க வந்து இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா பசங்களும் முன்னாடி நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் 1 month முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி அங்கங்கே நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் வந்து டெக்கரேஷன் அண்ட் செலிப்ரேஷனை வந்து அவங்க 1 month முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வீடியோ கூட கிறிஸ்மஸ்க்கு ஒரு 20 days முன்னாடியே எடுத்த வீடியோ தான். அப்போ நடந்த ஈவெண்ட் இது. இந்த பார்க் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பார்க்குங்க. இது மொத்தம் 85 ஏக்கர். உள்ளே வந்து நிறையா பிக்னிக் ஸ்பாட்ஸ், பார்பிக்யூ ஸ்பாட்ஸ், அப்புறம் சைக்கிளிங், இந்த ப்ளே கிரவுண்ட்ஸ், கிட்ஸ்க்கான ப்ளே கிரவுண்ட்ஸு, அப்புறம் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கான அட்ஸு, இந்த மாதிரி உள்ளே வந்து நிறைய வச்சுருக்காங்க. இங்கே வந்து உள்ளே வந்து நிறைய பர்த்டே பார்ட்டிஸ் கூட அந்த ஈவெண்ட் அட்ஸில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப பெரிய பார்க்கு. உள்ளேயே வந்து கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி டாய்லெட்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. நாங்களுமே ஒரு மேட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஈவெண்ட் கிட்ட போட்டு உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா, எங்கள் பாப்பாவை அந்த மேட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறது தான். அவள் ஓடி ஓடி போய் எல்லாருக்கும் ஹாய் சொல்லிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அதே மாதிரி இங்கே இருக்க பீப்புளுமே ரொம்ப கைண்டாக இருப்பாங்கங்க. குழந்தை வந்து யார்கிட்ட போய் பேசினாலும் அவங்களும் நல்லா பேசி சிரித்து கொஞ்சி விளையாடிட்டு தான் அனுப்புவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.